வணக்கம் குழந்தைகளா, இது 5ஆம் வகுப்பு தமிழ் பாடம் இயல் 7 தலைமை பண்பு துணை பாடத்தோட வினாவிடை தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி பாடத்தையும் இலக்கணமான இணை சொற்களையும் வாசித்து விளக்கம் கொடுத்துட்டேன். அந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம தலைமை பண்பு பகுதியோட வினாவிடை, கூடுதல் வினாவிடை, புத்தக பயிற்சி, அதே மாதிரி இணை சொற்களோட புத்தக பயிற்சி, இணை சொற்கள் இலக்கணத்துக்கு பின்னாடி வர புத்தக பயிற்சி எல்லாத்தோட விடையையும் உங்களுக்கு தெளிவாக நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை எடுத்து புத்தகத்தில் கரெக்டாக எழுதிக்கோங்க. இது உங்கள் பரீட்சைக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஓகே குழந்தைங்களா, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வினாக்களுக்கு விடையளிக்க. கேள்வி 1. வேம்பன் எதற்காக பலரை நாடி சென்று பொருளுதவி பெற்றார்? விடை: வேம்பன் செந்தூர் என்ற ஊருக்கு ஊர் தலைவராக இருந்தவர். அவ்வூரின் முன்னேற்றத்திற்காக பலரை நாடி சென்று பொருளுதவி பெற்றார். கேள்வி 2. ஊர் தலைவர் அறிவித்த 2வது போட்டி என்ன? விடை: செந்தூர் மக்களின் சமூக பொருளாதார முன்னேற்றத்தை மேம்படுத்த வேண்டும் என்பது 2வது போட்டியாகும். கேள்வி 3. செந்தூர் மக்களுக்கு பாலன் மீது நம்பிக்கை ஏற்பட காரணம் என்ன? விடை: பாலன் மக்களுக்கு அறுசுவை உணவளித்தார், தம் செல்வங்களை மக்களுக்கு பிரித்து கொடுத்தார். இச்செயல்களால் செந்தூர் மக்களுக்கு பாலன் மீது நம்பிக்கை ஏற்பட்டது. கேள்வி 4. சிறந்த நிர்வாகி என ஊர் தலைவர் யாரை அறிவித்தார்? விடை: ஊர் தலைவர் பூவண்ணனை சிறந்த நிர்வாகி என அறிவித்தார். கேள்வி 5. பூவண்ணன் மக்களின் முன்னேற்றத்திற்கு என்ன செய்ததாக கூறினார்? விடை: மக்களின் முன்னேற்றத்திற்கு பூவண்ணன் திறமைசாலிகளை தேர்ந்தெடுத்து கல்வியுடன் தனியாக தொழில் செய்து பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் பயிற்சிகள் கொடுத்திருப்பதாகவும் மற்ற கலைகளையும் கற்றுத்தர ஏற்பாடு செய்திருப்பதாகவும் கூறினார். இந்த விடையை நான் திரும்ப படிக்கிறேன். மக்களின் முன்னேற்றத்திற்கு பூவண்ணன் திறமைசாலிகளை தேர்ந்தெடுத்து கல்வியுடன் தனியாக தொழில் செய்து பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் பயிற்சிகள் கொடுத்திருப்பதாகவும் மற்ற கலைகளையும் கற்றுத்தர ஏற்பாடு செய்திருப்பதாகவும் கூறினான். சிந்தனை வினாக்கள். உங்கள் ஊரை முன்னேற்றம் பெற செய்ய நீங்கள் எந்த வகையில் உதவுவீர்கள்? விடை: ஊரை முன்னேற்றம் பெற செய்ய முதலில் செய்ய வேண்டியது கல்வி கற்காத மாணவர்கள் இவ்வூரில் இல்லை என்று கூறும் நிலையை ஏற்படுத்துவேன். மழை காலங்களில் சாலைகளில் உள்ள மேடு பள்ளங்களை சரி செய்வேன். பொது குழாய்களில் நீர் வரும் நேரத்தை அதிகப்படுத்துவேன். குழாய்கள் சரியாக மூடப்படாமல் இருந்தால் அவற்றை மாற்றி புதிய குழாய்கள் அமைப்பேன். மின் விளக்குகள் பகல் நேரங்களில் தெருக்களில் எரிந்தால் அதனை மின் வாரியத்திற்கு தெரிவிப்பேன். சிறியவர் முதல் முதியவர் வரை அனைவருக்கும் சத்து மிகுந்த இயற்கை உணவுகள் கிடைக்க வழிவகை செய்வேன். மழை நீர் தேங்கி அதனால் கொசுக்கள் பெருகுவதை தவிர்க்க மழை நீர் தேங்காமல் பார்த்து கொள்வேன். நோய்கள் வராமல் இருக்க சுற்றுச்சூழலை பாதுகாப்பேன். மேற்கூறிய அனைத்தையும் செய்தால் ஊர் முன்னேற்றம் அடையும். இதில் நான் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இதனோட விடையில் உங்களுக்கு எது எளிமையாக இருக்கோ அதுலேருந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்த வினா. உங்களுக்கு தலைமை பண்பு கிடைக்கிறது எனில் என்னவெல்லாம் செய்ய நினைப்பீர்கள்? பட்டியலிடுக. இது சிந்தனை வினாக்கள் தான். இது பொது கேள்வியிலையும் கேட்டாலும் நீங்கள் பதில் சொல்ல தெரியணும். அதனால் உங்களுக்கு பதில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு தோணுச்சுன்னா இதில் உங்களுக்கு படிக்க எளிமையாக இருக்க ஒரு 5 பாயிண்ட்ஸை மட்டும் எழுதுங்க. விடை: எனக்கு தலைமை பண்பு கிடைத்தால் நான் செய்ய நினைப்பவை: நாட்டின் முன்னேற்றத்திற்கு கல்வி மிக மிக அவசியம் என்பதால் கல்வி நிலையங்களை உருவாக்கி புதிய கல்வி முறை மூலம் பல சான்றோர்களை உருவாக்குவேன். வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி இளைஞர்களுக்கு உதவி புரிவேன். கற்றலில் பின்தங்கிய மாணவர்களுக்கு உதவுவதற்கு படித்த இளைஞர்களை நியமித்து இலவசமாக கற்றுத்தருவதற்கு ஏற்பாடு செய்வேன். போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்துவேன். சாலை வசதி, மின்சார வசதி, குடிநீர் வசதி ஆகியவற்றை உண்டாக்கி தருவேன். ஏரி குளங்களை அமைத்து நீர்நிலைகளை பலப்படுத்துவேன்.
ஏரி குளங்களை அமைத்து நீர்நிலைகளை பலப்படுத்துவேன். பொது பணிகளை செய்வதற்கு அரசாங்கத்தை எதிர்பார்க்காமல் வீட்டிற்கு ஒருவரை வரவழைத்து செவ்வனே செய்வேன். உழவு தொழிலில் புதிய உத்திகளை ஏற்படுத்துவேன். இதுவும் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், சுருக்கி உங்களுக்கு எளிமையாக இருக்க ஒரு 5 பாயிண்ட் மட்டும் எழுதுங்க. அடுத்து தலைமை பண்பு. இக்கதையை உன் சொந்த நடையில் கூறுக. செந்தூர் என்ற சிற்றூரில் வேம்பன் என்ற ஊர் தலைவர் வாழ்ந்து வந்தார். அவ்வூரை முன்னேற்றுவதற்காக திறமையான நிர்வாகி ஒருவரை நியமிக்க விரும்பியதாக மக்களுக்கு முரசு அறிவித்தார். திரும்ப படிக்கிறேன். செந்தூர் என்ற சிற்றூரில் வேம்பன் என்ற ஊர் தலைவர் வாழ்ந்து வந்தார். அவ்வூரை முன்னேற்றுவதற்காக திறமையான நிர்வாகி ஒருவரை நியமிக்க விருப்பமுள்ளதாக மக்களுக்கு முரசு அறிவித்தார். அவ்வூரை சேர்ந்த பாலன், பூவண்ணன் இருவரும் நிர்வாகியாக இருப்பதற்கு விருப்பம் தெரிவித்தனர். இருவருக்கும் 3 போட்டிகள் வைக்கப்பட்டுள்ளன. முதல் போட்டி மக்களுக்கு பிடித்தவராக இருக்க வேண்டும். பாலன் அவ்வூர் மக்களுக்கு விருந்தளித்தார். பூவண்ணன் திறமைசாலிகள் சிலரை தேர்ந்தெடுத்து தொழில் சார்ந்த பயிற்சிகளை அளித்தார். இரண்டாவது போட்டி அவ்வூர் மக்களின் சமூக பொருளாதார முன்னேற்றத்தை மேம்படுத்த வேண்டும். பாலன் தம்மிடம் இருந்த செல்வத்தை அனைவருக்கும் பிரித்து கொடுத்தார். மக்கள் மகிழ்ந்தனர். பூவண்ணன் தாம் தேர்ந்தெடுத்த திறமைசாலிகளுக்கு கல்வியுடன் மற்ற கலைகளையும் சேர்த்து கற்றுக் கொடுத்தார். மக்கள் ஏளனமாக பார்த்தனர். மூன்றாவது போட்டி. மக்களிடம் பரிவு காட்ட வேண்டும். மறுநாள் பாலன் சென்ற வழியில் மரத்தடியில் படுத்திருந்த மூதாட்டி ஒருவர் பாலனை பார்த்து, தம்பி, என்னை தூக்கிவிடு, என்னால் எழுந்திருக்க முடியவில்லை என்றார். பாலன் தனக்கு அவசர வேலை இருப்பதாக கூறி சென்று விட்டார். அதே வழியில் வந்தான் பூவண்ணன். அவன் அந்த வயதான மூதாட்டியின் அருகில் சென்று என்ன வேண்டும் என்று கேட்டார். அம்மூதாட்டி தன்னை தூக்கிவிடும்படி கூறினார். பூவண்ணன் மூதாட்டியை தூக்கி உட்கார வைத்தார். மூதாட்டியின் களைப்பை போக்க உணவும் வாங்கி கொடுத்தார். மறுநாள் ஊர் மக்கள் முன்னிலையில் பாலன், பூவண்ணன் இருவரில் சிறந்த நிர்வாகி யார் என்பது அறிவிக்கப்பட இருந்தது. பெரும்பாலானோர் பாலன் தகுதியானவர் என்று முணுமுணுத்தனர். இருவரும் 3 போட்டிகளுக்காக செய்த செயல்களை கூறினர். ஊர் தலைவர் மக்களிடம் பாலன் செய்த செயல் தற்கால உதவி என்றும், பூவண்ணன் செய்தவை எதிர்கால தேவையை நிறைவு செய்யும் என்று கூறினார். அதனால் பூவண்ணனே தகுதியானவர் என்று கூறினார். மக்கள் ஏற்றுக்கொள்ள தயங்கினார். ஊர் தலைவன் கூட்டத்தை விட்டு சிறிது நேரத்தில் வருகிறேன் என்று கூறிவிட்டு சென்றார். சிறிது நேரம் கழித்து பூவண்ணனிடம் உதவி கேட்ட மூதாட்டி அங்கே தடுமாறி நடந்து வந்தார். கீழே விழப்போன மூதாட்டியை பூவண்ணன் தாங்கி பிடித்தார். அம்மூதாட்டி தன் வேடத்தை கலைத்தார். ஊர் தலைவர் தான் அந்த மூதாட்டி என்பதை உணர்ந்தனர். ஊர் தலைவர் நடந்தவற்றை மக்களிடம் எடுத்து கூறி பூவண்ணனை நிர்வாகியாக்கினார். இந்த கதையும் நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்காக சுருக்கி தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இதையும் கட்ஷாட் பண்ணி எழுதணுன்னாலும் எழுதிக்கலாம். கூடுதல் வினாக்கள் பார்க்கலாம். பாலன் 3 போட்டிகளில் வெற்றி பெறுவதற்காக செய்த செயல்கள் யாவை? விடை: முதல் போட்டி, மக்களுக்கு பிடித்தவராக இருக்க வேண்டும். அவ்வூர் மக்களுக்கு அறுசுவை விருந்தளித்தார். இரண்டாவது போட்டி, மக்களின் சமூக பொருளாதார முன்னேற்றத்தை மேம்படுத்த வேண்டும். தம்மிடம் இருந்த செல்வங்களை மக்களுக்கு பிரித்து கொடுத்தார். மூன்றாவது போட்டி, மக்களிடம் பரிவு காட்ட வேண்டும். அவர் சென்ற வழியில் மூதாட்டி ஒருவர் மரத்தடியில் படுத்திருந்தார். தம்பி, என்னை தூக்கிவிடு, என்னால் எழுந்திருக்க முடியவில்லை என்றார். எனக்கு அவசர வேலை இருக்கிறது என்று கூறிக்கொண்டே பாலன் வேகமாக சென்று விட்டார். அடுத்த கேள்வி பார்க்கலாம். பூவண்ணன் 3 போட்டிகளிலும் வெற்றி பெறுவதற்காக செய்த செயல்கள் யாவை? விடை: 1. முதல் போட்டி, மக்களுக்கு பிடித்தவராக இருக்க வேண்டும். அவ்வூரில் உள்ள திறமைசாலிகள் சிலரை தேர்ந்தெடுத்து தொழில் சார்ந்த பயிற்சிகளை கற்றுக் கொடுத்தார். இரண்டாவது போட்டி, மக்களின் சமூக பொருளாதார முன்னேற்றத்தை மேம்படுத்த வேண்டும். தாம் தேர்ந்தெடுத்த திறமைசாலிகளுக்கு கல்வியுடன் மற்ற கலைகளையும் சேர்த்து கற்றுக் கொடுக்க ஏற்பாடுகளை செய்தார். மூன்றாவது போட்டி, மக்களிடம் பரிவு காட்ட வேண்டும்.
அவர் சென்ற வழியில் மூதாட்டி ஒருவர் மரத்தடியில் படுத்திருந்தார். பூவண்ணன் அந்த வயதான மூதாட்டியின் அருகில் சென்று என்ன வேண்டும் என்று கேட்டு அம்மூதாட்டியை தூக்கி உட்கார வைத்து அம்மூதாட்டியின் களைப்பை போக்க உணவும் வாங்கி கொடுத்தார். அடுத்து பாருங்க, நீங்கள் படிக்கும் நூல்களில் இணைமொழிகளை தொகுக்க, அதாவது இது இணை சொற்கள்னு ஒரு இலக்கண பகுதி வரும். தலைமை பண்புக்கு, இந்த தலைமை பண்பு பாடத்துக்கு அடுத்து இணை சொற்கள்ன்ற ஒரு இலக்கண பகுதி வரும். அதையும் நான் விளக்கமாக அந்த இணை சொற்களை வாசித்து அதையும் விளக்க உரையும் நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் நான் உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வினா விடை புத்தக பயிற்சியை நான் இதில் கொடுத்துருக்கேன். ஏன்னா 2 வீடியோவும் தனித்தனியாக போட முடியாதுன்றதுனால இயல் 7ஓட துணைப்பாடம் தலைமை பண்பும் இணை சொற்களும் ஒன்றாவே நான் இந்த வீடியோவில் புத்தக பயிற்சியும் வினா விடையும் கவர் பண்ணியிருக்கேன். கண்ணும் கருத்தும் வாடி வதங்கி ஈடும் எடுப்பும் இரவும் பகலும் வெற்றியும் தோல்வியும் அங்கும் இங்கும் பச்சை பசேல் அடுக்கடுக்காக சின்னஞ்சிறிய வெள்ளை வெளிர், இது எல்லாமே இணைமொழி சொற்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா புத்தக பயிற்சியில் இருக்கும் இணை சொற்களை வச்சு உரையாடல் ஒன்று உருவாக்க சொல்லியிருப்பாங்க. கேள்வி இணை சொற்களை வச்சு உரையாடலை உருவாக்குகன்னு நம்ம இந்த உரையாடலை பயன்படுத்திக்கிறோம். கவின்: அக்கா, நீ இரவு பகல் பாராது தேர்வுக்கு படிக்கிறாயே. கவிதா: அல்லும் பகலும் படித்தால்தான் அதிக மதிப்பெண் பெற முடியும். கவின்: வெற்றியும் தோல்வியும் வாழ்வில் இயற்கை தானே. கவிதா: பெயரும் புகழும் பெற வேண்டுமென்றால் கடினமாக உழைக்க வேண்டும். கவின்: உன் முகம் வாடி வதங்கி போய்விட்டதே. கவிதா: நீ என் மீது கண்ணும் கருத்துமாக இருப்பதற்கு நன்றி. நீ என் மீது கண்ணும் கருத்துமாக இருப்பதற்கு நன்றி. இங்கே இணை சொற்கள் எல்லாத்தையும் நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பேன். இந்த இணை சொற்களை வச்சு ஒரு உரையாடல் உருவாக்க சொன்னாங்க. அந்த உரையாடல் தான் இது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை எடுத்து அழகாக எழுதிக்கோங்க. இணைமொழிகள் வருமாறு 5 தொடர்கள் எழுதுக. கண்ணும் கருத்தும்: சிறு குழந்தைகளை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்வது பெற்றோரின் கடமை. இரவும் பகலும். விடை: வாழ்வில் வெற்றி பெற இரவு பகல் பாராது உழைக்க வேண்டும். வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு. அடுக்கடுக்காக. விடை: ராமு அடுக்கடுக்காக பொய் கூறினான். உயர்வு தாழ்வு. விடை: படிக்கும் மாணவர்களிடம் உயர்வு தாழ்வு இருத்தல் கூடாது. இது எல்லாமே புத்தக பயிற்சியில் வந்துடும். கீழ்காணும் தொடர்களில் பொருத்தமான இணை சொற்களை தேர்ந்தெடுத்து நிரப்புக. எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் கொடுத்துருக்கேன். எல்லாத்துக்கும் விடையை ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதை கரெக்டாக பார்த்து எழுதிக்கோங்க. பானைகள் அடுக்கடுக்காக வைக்கப்பட்டிருந்தன. நேற்று வரை கீரியும் பாம்பும் போல் இருந்தவர்கள் இன்று நட்புடன் பழகுகிறார்கள். தேர்வில் கண்ணும் கருத்துமாக படித்தால் நான் வகுப்பில் முதலாவதாக வந்தேன். தேர்வில் கண்ணும் கருத்துமாக படித்ததால் நான் வகுப்பில் முதலாவதாக வந்தேன். வாழ்வில் இன்பமும் துன்பமும் உண்டு. அதனை கண்டு நாம் சோர்வடையக்கூடாது. மன்ற விழாக்களில் எங்கள் ஆசிரியரின் பேச்சு ஈடும் எடுப்புமாக இருக்கும். எல்லா விடையும் நான் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் எடுத்து எழுதிக்கிட்டிங்கன்னா போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா, விடுபட்ட இடங்களில் உரிய எதிரிணை சொற்களை கண்டறிந்து எழுதுக. அதாவது இன்பமும் துன்பமும் நம்ம இது அப்படியே மாற்றி எழுதணும். இடம் மாற்றி எழுதணும். துன்பமும் இன்பமும். அன்றும் இன்றும், இன்றும் அன்றும், அங்கும் இங்கும், இங்கும் அங்கும். உயர்வும் தாழ்வும், தாழ்வும் உயர்வும். விண்ணும் மண்ணும், மண்ணும் விண்ணும். 2 சொற்களை முன்னாடி பின்னாடி வர சொற்களை அப்படியே மாற்றி போட்டால் போதும். இதுதான் எதிரிணை சொற்களை மாற்றி போடுறதுக்கு. விடுபட்ட இடங்களில் உரிய எதிரிணை சொற்களை கண்டறிந்து எழுதுக. ஓகேவா குட்டீஸ்? நீங்கள் இதை பார்த்து கரெக்டாக நோட் பண்ணி எழுதிக்கோங்க. ஆன்சர் கரெக்டாக கொடுத்தாச்சு. நீங்கள் நோட் பண்ணி எழுதிக்கோங்க. அடுத்து சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. பொருளுதவி: ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யலாம். திறமைசாலி: திறமை உள்ளவனை திறமைசாலிகள் என்பர். நம்பிக்கை: முதலில் நம்மீது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஆராய்ச்சி: இந்திய அறிவியல் ஆராய்ச்சி துறையில் முன்னேறி வருகிறது. வான்புகழ்: வள்ளுவரை வான்புகழ் கொண்ட வள்ளுவன் என்று புகழ்வதும் உண்டு. இந்த வாக்கியத்தில் அமைத்து எழுதுகளை கரெக்டாக பார்த்து நோட் பண்ணி எழுதிக்கோங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா பொருத்தமான சொற்களை கொண்டு தொடரை முழுமையாக்குக. நான் விடை கொடுத்துருக்கேன், விடை எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன், நீங்கள் எடுத்து எழுதினா மட்டும் போதும். கொடைத்திறத்தில் சிறந்தவர் வல்வில் ஓரி, மக்களுக்கு அறுசுவை விருந்தளித்தவர் பாலன், திறமைசாலிகளை தேர்ந்தெடுத்தவர் பூவண்ணன், திறமைசாலிகளை தேர்ந்தெடுத்தவர் பூவண்ணன், இசைப்பாடல்களை பாடுபவர் பாணர், மூதாட்டி போல் வேடமிட்டவர் ஊர் தலைவர். நான் எல்லா ஆன்சரும் கொடுத்துருக்கேன், நீங்கள் அழகாக பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து மொழியோடு விளையாடு, சரியான எழுத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதில் எங்கெல்லாம் மாற்றி எழுதணுன்ற ஹைலைட் பண்ணி கீழே வந்து நான் கோடு போட்டும் காமிச்சிருக்கேன். நீங்கள் இந்த எழுத்துக்களை அப்படியே எடுத்து அந்த சரியான எழுத்தை தேர்ந்தெடுத்து எழுதுகளை போட்டிங்கன்னா போதும். வல்வில் ஊறி வாரி தரும் வல்லர், பாணரே வறுமையை போக்குவது என் பொறுப்பு, களிரும் கொடையாய் நல்கும் வான்புகழ் வல்வில் ஓரி, மக்களுக்கு பாலன் மீது அளவற்ற நம்பிக்கை ஏற்பட்டது, பூவண்ணன் மூதாட்டிக்கு உணவு வாங்கி கொடுத்தார். நான் எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன், போட்டிருக்கேன். நீங்கள் அதை எடுத்து புக்கில் இருக்க எழுத்துல அப்படியே எழுதிக்கோங்க. கொடுக்கப்பட்ட சொற்களையும் குறிப்புகளையும் கொண்டு புதிய சொல் உருவாக்குக. விடுகதை, மரத்திற்கு ஆதாரம் விதை, அதாவது விடுகதையிலிருந்து ஒரு சொல்லை உருவாக்கி எழுதணும். மரத்திற்கு ஆதாரம் விதை, எல்லாத்துக்கும் விடை கொடுத்துருக்கேன், நீங்கள் எடுத்து எழுதினா போதும். திருநெல்வேலி, பயிர்களை பாதுகாப்பது வேலி. நகர்ப்புறம், விரலின் மணிமகுடம் நகம். நகர்ப்புறத்திலிருந்து அந்த வார்த்தையிலேருந்து இன்னொரு வார்த்தையை கண்டுபிடிச்சு எழுதியிருக்கோம். இமயமலை, உண்கலம் இலை. உருண்டை, நமது அடிப்படை தேவைகளில் ஒன்று உடை. புரியுதுங்களா? விடுகதை, திருநெல்வேலி, நகர்ப்புறம், இமயமலை, உருண்டைலாம் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. அதிலிருந்து கொடுத்த புதிர்க்கான விடையை, அதாவது இந்த வார்த்தையிலிருந்து இன்னொரு வார்த்தையை கண்டுபிடிச்சு விடையாக எழுதணும். நான் உங்களுக்கு விடை கொடுத்துருக்கேன், நீங்கள் அழகாக எடுத்து எழுதிக்கோங்க. சொற்களை கொண்டு புதிய தொடர்களை உருவாக்குக. மதிவாணன் பலம் மிக்கவன், காற்றடித்தால் மரத்திலிருந்து பழம் விழுந்தது. அதாவது பலம், இந்த லா லட்டுலா, பழம் பெரியலா. ஓகே, பழம். கீழே பாருங்க, இந்த மரம் உயரமாக உள்ளது. மரம், இந்த சின்ன ரா போட்டாங்கன்னா அது மரத்தை குறிக்கும், பெரிய ரா போட்டிங்கன்னா மரம், அது வீரத்தை குறிக்கும். படை வீரர்கள் மரம் கொண்டவர்கள். நிலா தன் கையில் வலை அணிந்திருந்தால், அதாவது வலைனா வளையலை குறிக்கும், இந்த லைனா வளையலை குறிக்கும். மீனவன் மீன் பிடிக்க வலை, வலைனா லட்டுலா போட்ட வலை அப்படின்னா அது என்னன்னா மீன் பிடிக்கிற வலையை குறிக்கும். சூரியனில் இருந்து ஒளி கிடைக்கிறது, ஒளினா வெளிச்சத்தை கிடைக்கும். இடி சத்தமாக ஒலித்தது, இந்த ஒலினா சத்தத்தை குறிக்கும். பரிமளா கடையில் வெல்லம் வாங்கினார், வெல்லம் வந்து அந்த ஸ்வீட் வெல்லம் சாப்பிடுவோம்ல, அதை கொடுக்கும். ஆற்றில் வெல்லம் கரை புரண்டு ஓடியது, இந்த வெல்லம் வந்து எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ஓடுதில்ல அளவுக்கு அதிகமாக, ஆற்றுல கடல்லலாம் வெல்லம் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, ஆறு குளம் ஏரிகள்லாம் நிறைய தண்ணி ஓடும் பாருங்க, அந்த தண்ணியை தான் வெல்லம்னு சொல்லுவாங்க. கீழ்காணும் குறுக்கெழுத்து புதிரில் உள்ள வினாக்களுக்கு சிந்தித்து சரியான விடையை கண்டுபிடிக்க. இடம் இருந்து வலம், அறிவியல் அறிஞர்கள் செய்வது ஆராய்ச்சி. இரக்கம் என்ற சொல்லை இப்படியும் கூறலாம் பரிவு, அதாவது இதெல்லாம் வந்து புத்தக பயிற்சியில் இருக்கும், நீங்கள் எடுத்து எழுதிக்கிட்டிங்கன்னா போதும். வடமிருந்து இளம், வலமிருந்து இடம். உலகின் மற்றொரு பெயர் தரணி. மக்களை காப்பவர் வேந்தன். நவதானிய வகைகளுள் ஒன்று கம்பு. கரெக்டாக பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. மேலிருந்து கீழ். அரசரின் ஆலோசகர் அமைச்சர். கொல்லிமலை நாட்டின் அரசர் வல்வில். இது கீழிருந்து மேல். ஒரு பாக்ஸில் எழுத்து கொடுத்துருப்பாங்க, ஒரு அட்டவணையில் இந்த விடையை கண்டுபிடிச்சி எழுதணும். நான் விடையை கொடுத்துருக்கேன், நீங்கள் அழகாக நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. புத்தக பயிற்சியில் புத்தகத்தில் நோட் பண்ணிக்கோங்க. கீழிருந்து மேல். இது வந்திட பத்தும் பறக்கும் பசி. விரைந்து சென்று சொல்லின் எதிர்ச்சொல் மெதுவாக. விரைந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல் மெதுவாக.
இதை கேட்டால் மனம் மயங்கும் இசை. ஒரு பாக்ஸில் நிறைய எழுத்து கொடுத்துருப்பாங்க. ஒரு டேபிளில் அந்த எழுத்தை வச்சு நீங்கள் விடையை கண்டுபிடிக்கணும். இதை தான் நான் உங்களுக்காக மென்ஷன் பண்ணியிருக்கேன். இடமிருந்து வலம், அதாவது ஆராய்ச்சி, பரிவுன்ற வார்த்தைலாம் இடது பக்கத்துலேருந்து வலது பக்கமாக வரும். வலம் இருந்து இடம் தரணி, வேந்தன் இதெல்லாம் வலப்பக்கத்துலேருந்து இடப்பக்கமாக வரும். மேலிருந்து கீழா, அமைச்சர், வல்வில்னு வார்த்தைலாம் மேலிருந்து கீழா வரும். கீழிருந்து மேலா, பசி, மெதுவாக, இசையெல்லாம் கீழிருந்து மேலா வரும். இதை பார்த்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. வரிசை மாறியுள்ள தொடர்களை நிகழ்வுகளில் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. மூதாட்டி, அதாவது இந்த வரிசை மாறியுள்ள இந்த தொடர்களை நம்ம வரிசைப்படுத்தி எழுதணும். நான் விடை கொடுத்துருக்கேன், கரெக்டாக எல்லாத்தையும் வரிசைப்படுத்தி எழுதியிருக்கேன். இதை நீங்கள் கரெக்டாக பார்த்து நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். ஓகே குட்டீஸ், மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், அறிந்து கொள்வோம். பிற நாட்டு நாணயங்களை அறிவோமா? இந்தியா ரூபாய், அமெரிக்கா டாலர், இங்கிலாந்து பவுண்டு, மலேசியா ரங்கிட். சரிங்களா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நான் துணைப்பாடத்தோட தலைமை பண்பு துணைப்பாடம் அதோட இலக்கண பகுதியான இனச்சொற்கள் இலக்கண பகுதியோட வினா, விடை, புத்தக பயிற்சி எல்லாமே உங்களுக்காக இதில் கொடுத்துருக்கேன். புத்தக பயிற்சிக்காக எல்லா விடைகளையும் கொடுத்துருக்கேன். வினாக்கள், கூடுதல் வினாக்கள், சிந்தனை வினாக்கள், அதுக்கப்புறம் கதை சுருக்கம் எல்லாமே உங்களுக்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் இதையே பயன்படுத்திக்கலாம். இல்லை கொஞ்சம் கஷ்டமாக விரிவாக இருக்குது அப்படின்னா கூட இதில் சில உங்களுக்கு எளிமையான பாயிண்ட்டுகளை மட்டும் எழுதிக்கலாம். ஓகே குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோட ரைட் சைட் கார்னரில் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் கொடுத்துருப்பேன். மொபைலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் ஆப்ஷனுக்கே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். பாய் குட்டீஸ்.